ஏமா எப்ப பாரு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறீங்க, அவர் வீட்டுல சாப்பிட மாட்டாரா? ஏய், நான் ஒன்னும் சோத்துக்காக வரல. என்ன ஏதோ மீன் குழம்புன்னு சொன்னதும் நான் சாப்பிட்றத பாதியில விட்டுட்டு வந்தேன் அப்படியே. ஐயோ, புஷ்பா புஷ்பா சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்லு, உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப உன் புருஷன்கிட்ட உன் முகத்தை காட்டாம மீன் குழம்பு வச்சுதானே மயக்குன? உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா உன் புருஷன் கொடுத்து வச்சவனா இருந்திருப்பான். என்னாச்சுடா? என்னாச்சு? என்ன பண்ண? என்ன பண்ற? நீங்க சும்மா இருங்கம்மா. முள்ளு மாட்டிக்கிச்சுன்னு சொன்னார்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அந்த முள்ளை நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. நிறுத்து. அவனை கொல்ல பாக்குறியா? போய் சாப்பாடு எடுத்துட்டு போ. இவன் எங்க இருந்து தான் வந்தானோ? என்ன இந்நேரத்துக்கு? அதுவாமா, எதுக்கு சாப்பாட்டை பசஞ்சிட்டு இருக்க? அது அது அம்மா, சாப்பாடு முள்ளு உங்களுக்கு தாம்மா. திருஷ்டி கழிக்கலாமேன்னு. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, மேல இருக்கிறவன் கண்ணு. மேல இருக்கிறவனா? அது யாரு? மேல கடவுள்மா. கடவுள் திருஷ்டியும் போகட்டும். கடவுளே, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா இவளுக்கு? இந்தாங்கம்மா. இன்னொரு தடவை முன்னாடி சாப்பிட கூப்பிடாத. கண்ணு வைக்கிறான். திருஷ்டி சாப்பாடு அதுக்கு தான் கொடுத்தேன். உண்ட கண்ணை வச்சுட்டு எப்படி பாக்குறா பாரு. சரி, நான் போயிட்டு வரேன். உனக்கு ஒரு நாள் இருக்கு பாரு. பாத்து பாப்பா பால்ராஜ். அம்மா கிட்ட சொல்லி படிக்கட்ட சொல்லுங்கம்மா. பின்ன என்னம்மா, அவரு யாரு நீங்க யாரு? அவரு தொண்டைக்குள்ள மீன் முள்ளு மாட்டிக்கிச்சுன்னா நீ ஏன் அவ்வளவு பதறீங்க? சொல்லுங்க. உங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அந்த பால்ராஜ் மேல உங்களுக்கு இருக்கிறது நட்போ காதலோ, அத பத்தி எனக்கு எதுக்கு? एक लड़का एक लड़की कभी दोस्त नहीं बनता. பார்க்கவே இல்லையே. யார பார்க்கல? ஒண்ணுல. ஏன் கண்ணு வழியா பாருடி. பால்ராஜ் சந்திரன் மாதிரி இருப்பான். சந்திரன்ல இருக்கிற கருப்பு மாதிரி தான் பால்ராஜோட தாடி. என்ன ஓடி, அவன்கிட்ட ஏதோ இருக்கு. மனசெல்லாம் அவனையே தேடுது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பார்க்க முடியாம போச்சு.
உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இப்பவே சொல்லணும். என்னது? குட் மார்னிங். வந்த விஷயத்த சொல்ல. அது காந்தி தாத்தா சிரிப்பை பார்க்கணும் போல இருக்கு. ஐ அம்மா மா, கேண்டீனுக்கு வந்துரு. காலேஜ் கேண்டீன் இல்ல, நம்ம கேண்டீனுக்கு. பாய். என்ன பேப்பரை தூக்கி போடுற? அது பால்ராஜ் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன்டி, படிக்கிறேன், கேக்குறியா? பால்ராஜ் பால்ராஜ், நீதான் என்னோட ராஜு. வெயில் அடிச்சா உனக்கு குடையா வருவேன். நீ அடிச்சுக்கிற சென்ட்டா இருப்பேன். நீ போட்டுக்கிற ஷர்ட்டா இருப்பேன். நீ சுவாசிக்கிற காத்தா இருப்பேன். நீ நடக்கும்போது நான் உனக்கு நிழலா இருப்பேன். நீ முடியாதுன்னா நான் செத்துருவேன். எப்படி இருக்கு? இதுல சாவ பத்தி தான் இருக்கு, வாழ்றத பத்தி என்ன இருக்கு? எனக்கு வேற எதுவும் தோணலடி. சரி, எனக்காக நீ லெட்டர் எழுதி எடுத்துட்டு வரியா? சரி. தேங்க்ஸ் டி. என்னது இது? ஒழுங்கா போடு. அந்த பைத்தியக்கார பொண்ணு அப்படிதாம்மா, எப்படி போட்டு விட்டாலும் போட்டுக்க மாட்டா. அதுக்குன்னு எப்படி விட்டுற முடியும்க்கா? எல்லாரும் எப்படி பாக்குறாங்க பாருங்க. டேய் காட்றா, வீடியோ ஷேக் பண்ணா, ஜூம் பண்றா, நல்லா ஜூம் பண்றா. ஜூம் பண்ணு. அப்படிதான். எதுக்கு மறுபடியும் கழட்டின? நில்லுன்னு சொன்னேன். நில்லு நில்லுன்னு சொல்றல. ட்ரெஸ் ஒழுங்கா போடு. ட்ரெஸ் ஒழுங்கா போடு. சொன்னதை கேப்பல்ல? சொன்னதை கேப்பல்ல? உன்ன பாருங்கடா, அப்லோட் பண்ணா செம்மையா இருக்கும்டா. நான் காக்கா வீடியோ எடுக்கிற போல யா இருக்கு. ப்ரோ, இப்பதான் அப்லோட் பண்ண போறேன். வைரல் ஆக போதே, நீயே பாரு. அப்படியா? இங்க காட்டு. இதுல நான் எங்கடா காக்கா? உன்னையும் என்னையும் போட்டா யாரு ப்ரோ பாப்பா? அப்படியா? பார்க்கலாம். கொடு. ஹேய், அடி. அடி. உங்களுக்கு என்னடா தனியா சொல்லணுமா? கல்ட்ரா கல்ட்ரா. டேய் ராஜு, 50k வியூஸ்ரா. டேய் 50k வியூஸ் ஆண்டா. நீங்க துணி இல்லாம இருந்தாலும் பாக்குறாங்கடா. ஒரு வேலை பண்ணுவோம், பேண்ட்டை ஊத்தரலாம். 100k வியூஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. வேண்டாம். அது இன்னொரு தடவை இப்படி பார்த்தேன்.
பால்ராஜ், நான் உன்கிட்ட விழுந்துட்டேன். ஹேய் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பால்ராஜ டச் பண்ணிருக்கேன். ஆனா எப்பவும் வராத ஃபீலிங் அன்னைக்கு பஸ்ல வந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது எங்கது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஏதோ இருக்குன்னு.